ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுடிதார் செட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சுடிதார் செட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேடாக தைச்சி நமக்கு கொடுக்குறாங்க. எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சுடிதார் என்ன ரேட்டுன்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதோட ரேட் என்னன்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. இது எல்லாமே பாருங்கள், கலர்ஸ் எல்லாமே எல்லா கலர்ஸும் இருக்குது, எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. சுடிதார் பார்க்க செம்ம சூப்பராக இருக்குங்க. அதாவது மிக்ஸ்டு காட்டன்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அயர்ன் பண்ணவே தேவையில்ல, துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு 4 செட்டு வாங்கியிருக்கேன், யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ வீடியோவை போட்டிருக்கேன். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சுடி பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் தாராளமாக ரேட்டு கேட்டு தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எத்தனை சுடி நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன்றது தெரியும். ஒவ்வொரு சுடியும் ஒவ்வொரு வந்து கலர் தான் இது. இப்போ போட்ட கலரே நம்ம போடலை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வந்து நம்ம நிறைய சுடிதார் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், எல்லாமே செம்மையாக இருக்குது. எல்லா சைஸ்லையும் இருக்குங்க. ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் 4 சுடி கூட சேர்த்து ஒரே டைமில் வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஜிபே பண்ணிட்டீங்க, எது வேணுமோன்னு சொல்லி செலெக்ஷன் பண்ணி ஜிபே பண்ணிட்டீங்கன்னா நாளை ஒரு நாள் விட்டு மறுநாள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி அழகாக பக்காவாக வந்து பேக் பண்ணி நமக்கு அனுப்பிடுறாங்க கொரியரில். எல்லாமே கிளாத் சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் 4 சுடிதார் உங்களுக்கு வந்து பிரித்து கூட காமிச்சிருக்கேன். அந்த சுடிதார் வந்து எப்படி இருக்குது என்னென்னா அதே தான் இதுவும். கலர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த யூஸ்க்காகவும் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் இது மாதிரி வாங்கி நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அமௌண்ட்டு பார்க்கணும், வீட்டிலே சும்மா தான் இருக்கிறோம், ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தால் பரவாயில்ல, அதனால் எனக்கு வந்து இது வாங்கி ரீட்டைல் மாரி பண்ணி நம்ம ஒரு அமௌண்ட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னாலும் ஓகே தாங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்லுவேன். தாராளமாக நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மொத்தமாக கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டு ஒரு 10 சுடி 20 சுடி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு சுடிக்கு ஒரு ₹50 கிடைச்சா கூட போதுங்க. ஒரு 10 சுடி வாங்கினாங்கன்னா உங்களுக்கு ₹500 தாராளமாக கிடைக்குது. நீங்கள் என்ன தச்சு கொடுக்க போகிறீங்களா, இல்லை கிளாத் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறீங்களா? நீங்கள் வந்து வாங்கி அதை கைமாற்றி விட போகிறீங்க, அவ்வளோதாங்க. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் செம்ம ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் தாராளமாக வீட்டில் இருந்துக்கிட்டே மாதம் ஒரு இன்கம் வந்து நீங்கள் சம்பாதிச்சிடலாம். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் அப்படி தான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஒயர் கூட தான் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் ஒயர் கூட சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ஒரு பக்கம் ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ஒரு பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் போய் இப்போ 2வதாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதையும் பார்க்குறோம், இதையும் பார்க்குறோம். இது என்ன நான் சொன்ன மாதிரி இது என்ன நம்ம கைமாற்றி தான் விட போகிறோம். இதில் ஒரு ₹50 கிடைச்சா போதாதா நமக்கு? ஒரு 4 சுடி 10 சுடி சேர்த்து வாங்கினாங்கன்னா நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி நீங்கள் ஆர்டர் பண்ணி மொத்தமாக வாங்கி நீங்களும் என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிடலாங்க. சுடி மட்டும் இல்லைங்க, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சாரீஸ் போட்டிருக்கேன். அந்த சாரீஸை நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி இது என்ன ரேட்டுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதேமாதிரி இந்த சுடியும் பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட கேளுங்க தாராளமாக. அதுக்குள்ளே ரேட்டு நான் சொல்கிறேன். செம்மையாக இருக்கும், உண்மையிலே சொல்கிறேங்க. நான் 4 சுடிதார் வாங்கி பார்த்துருக்கேன், உண்மையிலே போட்டும் பார்த்துருக்கேன். அந்த சுடிதார் வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். அதாவது காட்டன் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த தோற்றம் பார்த்திங்கன்னா அப்படியே காட்டன், பியூர் காட்டன் சுடியை போட்டிருக்க மாதிரி பார்க்க அப்படியே ஹை லுக்காக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கிளாத்து கையில் வாங்கி பார்த்தா தெரியும், அது மிக்ஸ்டு காட்டன் சொல்லிட்டு. எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப வெயிட்லெஸ் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது. அயர்ன் பண்ணி போகணுன்ற அவசியமும் இருக்காது. அந்தளவுக்கு வந்து கிளாத்து நல்லாயிருக்கும். நீங்கள் மொத்தமாக தான் வாங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு சுடி கேட்டால் கூட தாராளமாக உங்களுக்கு கொரியர் அனுப்பிவிடுவாங்க. ஒரு சுடியோட ரேட் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி தான். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதோட ரேட் என்னன்னு சொல்லுவேன். ஹோல்சேல் ரேட்டு தான். நீங்கள் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவுக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மொத்தமாக ஒரு 5 சுடி ஒரு 4 சுடி கூட வாங்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கள ஒரு 4 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டாலே போதுங்க. ரெகுலராக நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதனால் நீங்கள் வந்து இதை நம்ம மொத்தமாக தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சுடி உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு 1 வாங்கி பாருங்கள். உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா 1 வாங்கி பாருங்கள். பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கே ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் இதோட கிளாத் எப்படி இருக்குது, சுடியோட மெட்டீரியல் எப்படி இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நான் நம்பி தாராளமாக நம்ம 4 பேருக்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. வாங்குகிற கிளாத்து வாங்குகிற அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் 1 வாங்கி உங்களுடைய சொந்த யூஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்கள்.
எல்லு, எக்ஸ்எல்லு, டபுள் எக்ஸ்எல்லு, ட்ரிபிள் எக்ஸ்எல்லுன்னு சொல்லி எல்லா விதமான சைஸ்லேயும் நமக்கு இந்த சுடி வந்து கொடுக்குறாங்க. இப்போ சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் இது வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மார்க்கெட் போகிறோம், திடீர்னு ஒரு வெளியில் கிளம்புறோம் அர்ஜென்ட்டானும் போது டக்குன்னு எடுத்து நம்ம போட்டுட்டு போயிடலாம். சேரீ கட்ட கொஞ்சம் லேட் ஆகுதுன்றால நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு அந்த சுடி போட்டுக்கலாம். ஐயோ நான் குண்டாக இருக்கிறேனே, எனக்கு வந்து இந்த சுடி செட் ஆகுமா, நமக்கு அந்த அளவுக்கு அளவு கரெக்டாக கிடைக்குமாலாம் நினைக்காங்க. எல்லா சைஸ்லேயும் இருக்குது, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. அந்த கிளாத்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். டிசைன் பார்த்திங்கன்னா பார்க்க தான் இப்படி இருக்கும், ஆனால் போட்டிங்கன்னா அந்த ஹை லுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சுடியிலும் அந்த நெக்கு பார்த்தீங்கன்னா, நெக்கு மாடல் வந்து ஒவ்வொரு மாடலாக தச்சிருக்காங்கங்க. அந்த முன் சைடு ஃப்ரண்ட்டில பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன்லாம் வந்து அவங்க தச்சிருக்க அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கு. அந்த நெக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கு. நம்ம தாராளமா வந்து நெக்கு மாடல் எல்லாமே நம்ம பார்த்து, நம்ம செலக்ஷன் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். நீங்க பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, இது இது வேணும், இந்த கலர் வேணும், இது இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கண்டிப்பா வந்து இது இருக்கு, இல்லைன்ற மாரி சொல்லிடுவோம். அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா, 1 நாள் 2 நாள் ஆஃபரில் தான் போடுவாங்க. அந்த ஆஃபர் இருக்கும்போதே நம்ம டக்கு டக்குன்னு புக் பண்ணி நம்ம வாங்கிக்கணும். இப்போ நீங்க ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா, நீங்க கேட்குற அந்த டிசைன் உள்ள சுடியோ, இல்ல உங்களுக்கு புடிச்ச அந்த கலரோ பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கும்போது இல்லன்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் அப்படிதான் எனக்கு WhatsAppல வந்து மெசேஜ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இந்த சுடி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் அது அவங்களுக்கு கேட்கும்போது, அது அதுக்குள்ளே போயிடுச்சு, வித்துருச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அந்த கஸ்டமர், 2 நாள் ஆகட்டும், நான் கேட்ட அதே சுடி தான் எனக்கு வேணும், அது வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மி தாங்க. நம்ம ஒரு கிளாத் எடுத்து அது தைக்கிற தைக்கூலி கூட அந்த சுடியோட ரேட்டு கிடையாது. ஒரு சுடி எடுத்து நம்ம கண்டிப்பாக தைக்கிறோன்னா, அது எப்படியும் நம்மளுக்கு ₹1000 மேலே தான் நம்மளுக்கு வரும். ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா வந்து தச்சு ரெடிமேடாக உங்களுக்கு அப்படியே இருக்குது. நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி பாருங்க. நான் சொல்கிற மாரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சதுன்னா அடுத்தடுத்து நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான்லாம் வந்து 4 சுடி வாங்குனேன். 4 சுடியில வந்து 2 நான் யூஸ் பண்ணிட்டேன். 2 என் பொண்ணு யூஸ் பண்ணிட்டா போல. அந்த மாரி எல்லாருக்குமே யூஸ் ஆகுது. பொண்ணு, அம்மா அப்படிலாம் வித்தியாசம்லாம் கிடையாது. நம்ம வாங்கி ஆளுக்கு 2 சுடி பிரிச்சு எடுத்து போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சுடி வந்து சூப்பரா இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் போட்டிருக்க அந்த சுடி பார்த்தீங்கன்னா, எல்லாமே கலர் வந்து டிஃப்ரெண்ட்டான கலரா இருக்கு. கலர் எல்லாமே சூப்பரா இருக்கு. செலக்ஷன் பண்ண மாரியே நச்சுன்னு இருக்கு. எத எடுக்கிறது, எத விடுறதுன்னே தெரியல. எல்லா கலருமே சூப்பரா இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வேணுன்றத வாங்கிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த சுடி நம்மகிட்ட கிடைக்காது. ஆன்லைன் பிஸ்னஸ் தானே. அதனால வந்து இவங்க கேட்டா சரியா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. நானே வந்து ஒரு சில கடைகள்லாம் அப்படிதான் நம்பர் எடுத்து நம்ம பேசினா கூட கால் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. மெசேஜ் அனுப்புனா கூட ஒரு மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நேற்று கூட ஒரு கடைக்கு வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணி எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், இதை அனுப்புங்கன்னு சொல்லி ஹோல்சேல் கடை தாங்க அது. சரி அவங்க யூடியூப்பில் வீடியோ போடுறத பார்த்துட்டு நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து ரிப்ளை எதுவுமே இதுவரைக்கும் பண்ணல. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சுடி பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.